விடாமுயற்சி படம் எப்படி இருக்கு? நெறைய பேர் பாசிட்டிவ் ரிவ்யூ குடுத்தாலும், நெறைய அஜித் ஃபேன்ஸ் வந்து நெகட்டிவ் ரிவ்யூஸ் வந்து குடுத்துட்டு இருக்காங்க. இந்த மாரி வந்து ரொம்ப மாஸா வந்து காட்டல, இன்ட்ரோ இல்ல, அது இல்ல, இது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு, இந்த மாரி வந்து மிக்ஸ்டான ரிவ்யூஸும் வந்து குடுத்துக்கிட்டு இருக்காங்க. பட் படம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, படம் மாரி தான் வந்து இருக்கு. ஓவர் பில்டப்பு இந்த மாரி வந்து தேவையில்லாத சீன்ஸ் வந்து தமிழ் சினிமால அப்புறம் தற்பெரும டயலாக்கு, தன்ன தானே ரொம்ப புகழ்ந்து பேசிக்கிறது, ஓவரா வந்து ஒரு பில்டப் பண்றது. ஒரு பக்கத்துல ஒரு சின்ன ஆள் இருப்பான். அவன் வந்து இவன் அவ்ளோ பெரிய ஆளு, இவ்ளோ பெரிய ஆளு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பில்டப் பண்றது. இந்த மாரி சீன்ஸ்லாம் வந்து இந்த படத்துல கிடையாது. இந்த ரிவ்யூலாம் பார்க்கும்போது வந்து நான் கூட படம் ஓகேயா தான் வந்து இருக்கும் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து நெனச்சுக்கிட்டு பார்த்தேன். ஏற்கனவே வேற நான் பிரேக் டவுன் படத்த வந்து பார்த்துப்புட்டேன். ஸோ அத ஏற்கனவே பார்த்த படத்த மறுபடியும் வந்து பார்க்கும்போது நிச்சயமா வந்து நல்லா இருக்காது. எந்த படமா இருந்தாலும். ஏன்னா வந்து அதே மாரி பண்ணியிருக்கலாமே, அவங்க இன்னும் நல்லா பண்ணியிருந்தாங்களே அப்படின்ற ஃபீல்லாம் வந்து நமக்கு வந்து கிடைக்கும். பட் இந்த படத்துல சில சீன்ஸ்லாம் வந்து இங்கிலீஷ்ல வந்து கொஞ்சம் நல்லாவே வந்து பண்ணியிருந்தாங்க. இதுல வந்து கொஞ்சம் வந்து சில சீன்ஸ்லாம் நெறையா மாத்திருக்காங்க. சில விஷயங்கள்லாம் வந்து ஹாலிவுட்ல கொஞ்சம் நல்லா தான் வந்து இருந்துச்சு. இதுல வந்து ஓகே. ஓரளவுக்கு வந்து நல்லா தான் வந்திருக்கு. எந்த குறையும் இல்லாம தான் வந்து இருந்துச்சு. இந்த படத்துல நெகட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்து, த்ரிஷா வந்து கொஞ்சம் அசிங்கப்படுத்துற மாரி வந்து காட்டியிருக்காங்க. அதாவது வந்து அவங்களுக்கு வந்து இன்னொருத்தவங்களோட தொடர்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாரி வந்து காட்டியிருக்காங்க. அது அஜித்தையும் அசிங்கப்படுத்துற மாரி தான் வந்து இருக்கு. அந்த சீன் வந்து ஹாலிவுட்ல கூட வந்து கிடையாது. இவங்க எதுக்கு வந்து அஜித்தையும், த்ரிஷாவும் 2 பேரையுமே வந்து அசிங்கப்படுத்தியிருக்காங்க. அஜித் மாரி ஒரு ஆள வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொருத்தவங்க கூட வந்து கனெக்ஷன் வச்சுட்டு இருக்கிறது வந்து நல்லா இல்ல. அத வந்து அவாய்ட் பண்ணியிருக்கலாம். பட் அது வார்த்தைகள்ல தான் இருக்கு. காட்சிகளா எடுக்காம இருக்கிறது ரொம்ப பெரிய நல்ல விஷயம். மத்தபடி வந்து படம் வந்து நல்லா தான் வந்திருக்கு. பட் சில பேர் சொல்றாங்க, ஸ்டார்ட்டிங்லாம் கொஞ்சம் அப்படியே ஸ்லோவா போகும். அதுக்கப்புறம் தான் வந்து கொஞ்சம் நல்லாருக்கும் அப்படின்ற மாரி. அப்படிலாம் வந்து கிடையாது. ஃபர்ஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்குமே வந்து ஓரளவுக்கு வந்து நல்லா இன்ட்ரெஸ்ட்டா பார்க்குற மாரி தான் வந்து இருக்கு. பட் இந்த பப்ளிக் ரிவ்யூலாம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நிச்சயமா வந்து சந்தேகமா தான் இருக்கும். நிஜமாலே இந்த படம் நல்லா தான் இருக்கா? இல்ல கதை விடுறாங்களா? அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா வந்து நான் தலைய பார்த்துட்டேன். அது போதும், அது போதும் அப்படின்னு தான் நெறைய பேர் வந்து சொல்லிட்டு இருக்கானுங்க. ஸோ படம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா தான் வந்து அந்த ரிவ்யூவ பார்த்து ஜெனரல் ஆடியன்ஸ்லேருந்து வருவாங்க. ஸோ அஜித் நல்லா பண்ணியிருக்காரு, படமும் சூப்பரா இருக்கு அப்படின்னு சேர்த்து சொன்னா பரவால்ல. நெறைய அஜித் ஃபேன்ஸு தலைய பார்த்துட்டேன், தல தரிசனம் கிடைச்சிருச்சு அப்படின்ற மாரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஜிபியுக்கு வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ற மாரி சொன்னாங்க. அப்படின்னா வந்து சும்மா வந்து முட்டு குடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து ஜெனரல் ஆடியன்ஸ் வந்து நெனைப்பாங்க. படம் வந்து நல்லா இருக்கும்போது வந்து படத்த பத்தியும் சேர்த்து வந்து சொல்லலாம். இந்த படத்த ஃபேமிலியோட எல்லாருமே வந்து பார்க்கலாம். எந்த பிரச்சனையுமே வந்து கிடையாது. ஓவர் வயலன்ஸ் அப்டின்லாம் வந்து சொல்றாங்க. பெருசா வந்து அவ்வளோ ஒண்ணும் கத்தியால குத்துறது அதெல்லாம் வந்து ரொம்ப வந்து அப்படியே கொடூரமா அந்த மாரிலாம் வந்து காட்டல. ஓகே. எல்லாருமே கிட்ஸ் கூட வந்து பார்க்கலாம். பட் வந்து இங்கிலீஷ் கெட்ட வார்த்தைகள், தமிழ்ல கெட்ட வார்த்தை இல்ல. பட் இங்கிலீஷ்ல ஒரு சில கெட்ட வார்த்தைகள் வந்து இருக்கு. அத வந்து கொஞ்சம் டீசென்ட்டா வேற ஏதாவது தமிழ்லே வந்து பொறுக்கி, புறம்போக்கு இது மாரிலாம் சொல்றாங்கல்ல, காமனாட்டி அது மாரி ஏதாச்சும் வந்து எல்லாரும் ரெகுலரா யூஸ் பண்ற சின்ன சின்ன கெட்ட வார்த்தைகள். அந்த மாரி யூஸ் பண்ணியிருக்கலாம். இங்கிலீஷ்ல சொன்னாலும் கெட்ட வார்த்தை தான். அத வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணியிருக்கலாம். மத்தபடி பெருசா வந்து குறை சொல்ல முடியாது. பட் ஒரு சில லாஜிக் மிஸ்டேக் ரொம்ப கொடூர கேவலமா வந்து இருக்கும். அது வந்து ரொம்ப இல்ல, கொஞ்சம் தான் வந்து இருக்கு. பட் அந்த சீன்லாம் பார்த்தீங்கன்னா, நிச்சயமா வந்து உங்களுக்கு சிரிப்பு வரும். ஒரு சீன்ல பார்த்தீங்கன்னா வந்து, கன் எடுத்து ஒருத்தவங்க சுடுவாங்க. நேரா செவுத்துல ஒரு ஷீல்டு இருக்கும். அதுல பட்டு அப்படியே புல்லட் வந்து அப்படியே யூ டர்ன் போட்டு, அப்படியே நேரா வந்து டொய்ன்னு சுட்டு அவங்க நெத்தியிலே வந்து அடிக்கும். இதெல்லாம் பார்க்கும்போது வந்து, "என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க?" அப்படின்ற மாரி தோணும். பட் பயப்பட வேணாம். 1, 2 சீன் தான் வந்து அந்த மாரி இருக்கு. அப்புறம் வில்லன் ஒருத்தனோட ஒய்ஃப்‌க்கு வந்து ஆசிட் வந்து ஊத்திரும். அவங்க வந்து கத்திட்டு இருப்பாங்க. இவரு பார்த்தீங்கன்னா, அப்படியே பொறுமையா ஸ்லோ மோஷன்ல நடந்து வந்து, "என்னம்மாச்சு?" அப்படின்ற லெவலுக்கு வந்து பார்த்துட்டு இருப்பாரு. "என்னடா இந்த கத்து கத்துறாங்களே, உடனே ஓடி வந்து பார்ப்போமே!" அப்படிலாம் வந்து கிடையாது. ஸோ இப்படிலாம் எங்கேயாவது நடக்குமா? ஸோ இந்த மாரி சின்ன சின்ன லாஜிக் மிஸ்டேக் இருக்கு. பட் மத்தபடி படம் நல்லாருக்கு. எல்லாருமே வந்து ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். அந்த லெவலுக்கு தான் வந்து எடுத்திருக்காங்க. தமிழ் சினிமால படுகேவலமா படங்கள் தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கு. பட் இந்த படம் ஓகே பரவால்ல. குடுத்த காசுக்கு ஒர்த்துடா அப்படின்ற லெவலுக்கு தான் வந்து எடுத்திருக்காங்க. கலெக்ஷன்லாம் வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கு அப்படின்ற மாரி தான் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. பட் அதெல்லாம் வந்து ஒரு பிரச்சனை இல்ல. முதல் நாளு, முதல் வாரம் இந்த மாரி கலெக்ஷன் அதிகமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவசியம் கிடையாது. ஒரு படம் வந்து ஒரே வாரத்துல தூக்குறதுக்கும் 10 நாள், 1 மாசம் இந்த மாரி வந்து கொஞ்சம் ரொம்ப நாள் ஓடி கலெக்ஷன் பண்றதும் ஓரளவுக்கு வந்து நல்லாவே வந்து வசூல் பண்ணும். அதனால இந்த படம் நிச்சயமா இந்த வருஷத்துல ஒரு சூப்பரான ஒரு படமா தான் வந்து இருக்கு. போக போக இந்த படத்துக்கு வசூல் வந்து நிச்சயமா வந்து அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமா இருக்கு.